Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிலேருந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ நான் என்னோட லாஸ்ட் 2 கிளாஸஸில் வந்து நான் சொன்னேன் வாட் இஸ் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, எப்படி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே படித்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ண அட்வான்டேஜஸ், வாட் ஆர் அட்வான்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேபிட்டல். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி சொன்னாவே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம கம்பெனிக்கு ஸோ நம்மளுக்கு நிறையா கேபிட்டல், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி கொடுத்தாங்க. ரிலையன்ஸ் கம்பெனியில் வந்து யூ ஹாவ் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டட் மோர் தென் 25,000 crores. எல்லாமே வந்து பப்ளிக்லேருந்து வர காசு தான். அதே நீங்கள் சோல் ட்ரேடர் பார்த்தா, பார்ட்னர்ஷிப் பார்த்தா அவ்வளோவா காசு இருக்காது. ஓகே, கம்மியாக இருக்கும் காசு. ஆனால் நீங்கள் அதே கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சுன்னா, உங்கள் கம்பெனி நல்லா ஓடிச்சுன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் கேபிட்டல் வந்து பாசிபிள் த்ரூ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். நெக்ஸ்ட்டு லிமிட்டட் லைபிலிட்டி. நம்ம இது ஆல்ரெடி படிச்சிருந்தோம். லிமிட்டட் லைபிலிட்டினா சப்போஸ் ஒரு கம்பெனியில் லாஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து வச்சுட்டு தான் அந்த 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 கடனெல்லாம் வந்து தீர்க்கணும். கரெக்டாக? ஸோ ஆனால் இதில் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் படிப்போம். டைப்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் அண்டர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அது ஒரு படிப்போம். இதில் வந்து என்னென்னா உங்கள் ஷேர் வேல்யூ, நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஷேர் போட்டிருக்கேன்னா அந்த ஷேர் வேல்யூ மட்டும்தான் நீங்கள் கம்பெனியில் லாஸ் வந்துச்சுன்னா இந்த 1 lakh மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க. உங்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி டச் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் லிமிட்டட் லைபிலிட்டி. அதே சோல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அது அண்ணாச்சி கடை, நம்ம ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க லோன் எடுத்தாக்கா அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு, ஜுவல்ஸ் விற்றுட்டு அவங்க வந்து அந்த கடன் வந்து அடைக்கணும். அதே கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தான் எடுப்பாங்க, தவிர அதுக்கு மேலே அவங்க உங்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி பக்கமே வர மாட்டாங்க. தட் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஷேர் நம்ம வாங்கினாக்கா நம்ம வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும், நான் ஷேர்ஸ் வந்து விற்றுட்டா எனக்கு காசு வரும். ஸோ தட் இஸ் ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க ஷேர் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நம்ம பண்ண முடியாது, பப்ளிக்கில் மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரைவேட் கம்பெனியில் பண்ண முடியாது, வெறும் பப்ளிக் கம்பெனியில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெர்பெச்சுவல் சக்சீஷன். வாட் இஸ் பெர்பெச்சுவல் சக்சீஷன்? கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கோம். ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஒருத்தங்க குவிட் பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க வேலை விட்டு போயிட்டாங்க, ஒரு மெம்பர் வந்து ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க. அப்படி கூட உங்கள் பிஸ்னஸ், உங்கள் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு ஷேர்ஸ் வாங்கினாங்க, விற்றுட்டாங்க, ஒரு ஷேர் ஹோல்டர் இறந்துட்டாங்க, யார் எதுனாலும் உங்கள் கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பெர்பெச்சுவல் சக்சீஷன். பெர்பெச்சுவல்னா கண்டினியூஸ்லி யூ வில் பி ஒர்க்கிங். அதே பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, அதே சோல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா யாராச்சும் இறந்துட்டாலும் அந்த கம்பெனி ஃபுல்லாகவே க்ளோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஸோ நம்ம வந்து ஒரு ஷேர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஷேர் அமௌண்ட் சின்னதாக தான் இருக்கும். ஒரு 100 ரூபாய் ஷேர், ஒரு 100 ஷேர் நான் வாங்குகிறேன். 100 into 100 யூ வில் கெட் 10,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டில் ஓடிச்சுனாக்கா என்னோட நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும். லாஸில் ஓடிச்சுன்னா அந்த 10,000 ரூபாய் லாஸ். கரெக்டாக? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹேபிட் வரும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம காசு எப்படி சேவ் பண்ணணும். ரிஸ்க் இருக்குது, பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த அமௌண்ட் சேவிங்கோட ஹேபிட் வந்து நம்மளுக்கு வரும். தட் இஸ் ப்ரமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி நான் இந்த ஷேர்ஸ் வாங்கினாவே ரிஸ்க்கு. ஓகே, ஸோ அதுக்குன்னு ரிஸ்க் வந்து ஒருத்தவங்க தலை மேலே விழுவாது, எல்லாரும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1000 பேர் ஷேர் வாங்கியிருக்காங்க, 1000 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் எக்கானமிஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ஸோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கம்பெனிஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தான் பெஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன் லிமிடெட் 2015 இவங்க வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் செல்லர் ஆஃப் 2 wheelersன்னு சொல்லி இது எந்த பேஸ் மேலே இருக்குது உங்கள் பிஸ்னஸ்ஸு? இட் இஸ் கம்பெனி பேஸ் மேலே இருக்குது. கம்பெனியில் எப்படி அவங்க பப்ளிக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு அவங்க கம்பெனி வந்து முன்னேற்றினாங்க. ஓகே, தட் இஸ் எக்கானமிஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்.
ஸோ இந்த ஜான் ஸ்டாக் கம்பெனியால் தான் யூ கேன் கெட் இன் டு த லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரி டெவலப்ட் ஆகுனாக்கா நம்மளுக்கு நிறைய கம்பெனிஸ் தேவை. நிறைய கம்பெனிஸ்னால் உங்களுக்கு கம்பெனிஸ் தேவை இருக்கிறதுனால நம்ம வந்து டெவலப் கண்ட்ரி எப்படி சொல்ல முடியும்? அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கூட இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பெரிய பெரிய கம்பெனி இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகே, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. ஸோ அந்த 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 ஏரியா வந்து டெவலப் ஆகும். இப்போ வந்து தாம்பரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா முன்னாடி டெவலப்டு இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா தட் இஸ் கால் பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ தாம்பரம் சொன்னால் கூட எஸ் அதுவும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட். அண்ட் இதனால் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த இந்த கம்பெனிஸ் இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து டேக்ஸ் கட்டுவோம். டேக்ஸ் கட்டினா யாருக்கு யூஸ் பண்ணாங்க? நம்ம பப்ளிக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த பஸ்ஸஸ், ரோடு இதெல்லாம் எப்படி வருது? நம்ம பே பண்ணுற டேக்ஸில் தான் வருது. ஓகே, தட் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம அட்வான்டேஜஸ் படித்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ரமோட்டர் வந்து இஸ் அ பர்சன் who makes all this formalities and all. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து நிறைய டைம் எடுப்பார், நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுவார். அதே மிடில் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்டேக் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அந்த பிஸ்னஸ் வேஸ்ட்டு. அவர் செலவு பண்ண காசு எல்லாம், மணி டைம் எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால இட் இஸ் லென்தி ப்ராசஸ். அதே சோல் ட்ரேடரும் பார்ட்னர்ஷிப்னா ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஃபார் டிஸ்ஆனஸ்ட் அண்ட் அன்ஸ்கல்ப்சரஸ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ஃப்ராட்ஸ் இருக்கலாம். டைரக்டர்ஸ் வந்து ஒரு நேர்மையாக இருக்க மாட்டாங்க. ஓகே, சரி ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் கம்பெனியை பார்த்துக்குவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது இருக்கலாம், கம்பெனிக்குள்ளே அவங்க இது பண்ண மாட்டாங்க. வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க தவிர கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்க்குறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் அவங்க இருக்க ஃபண்ட்ஸை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஒலி கிராஃபிக். எப்படின்னா நிறைய பர்சன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓலிகிராச்சினா லைக் ரிச் பீப்புள், ரொம்ப பணக்காரவங்க தான் வந்து அப்படியே அந்த லைக் எல்லாமே அஃபேர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. லைக் கம்பெனி ஃபுல்லாகவே அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க, ரிச் பீப்புள். ஓகே, ஸோ அது வந்து ஓலிகிராஃப் மீனிங் வந்து ஒரு சின்ன குரூப்பாக இருக்கும். அந்த பணக்காரங்க குரூப்பாக இருப்பாங்க, அந்த குரூப் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது பணக்காரங்க மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கூட அந்த குரூப்பை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வீக்காக இருக்க பர்சன் லைக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக பேசாதவங்கெல்லாம் கவர்மெண்ட் இருப்பாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. தட் இஸ் மேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஸ்பெகுலேஷன்னா நம்ம கம்பெனியில் நிறைய ஷேர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் கால் ஸ்பெகுலேஷன். ஸோ தட் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நிஜமாக உள்ளார ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெளியில் காட்டுக்கிறது வந்து நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. சில பேர் கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனியை கண்ட்ரோலில் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்பெகுலேஷன். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் இதில் வந்து ஜென்ரலாக வந்து புதுசாக ஏதாவது புதுசாக ஒர்க் ஹார்ட் பண்ணாலும், புதுசாக இனோவேட் பண்ணாலும் பெருசாக ஒன்று அங்கீகாரம் இல்லை இதில். ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன். ஸோ ஒரு குட் ரிலேஷன் இருக்காது. லைக் ஒர்க்கர்ஸ்க்கு, ஓனர்ஸ்க்கு யாரும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, அவங்க பாட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு குட் ரிலேஷனே இருக்காது. ஏன்னா ஓனர்ஸ் வந்து எங்கெங்கேயோ இருப்பாங்க. யார் ஷேர்ஸ் வந்து யார் வந்து வாங்கினாலும் அவங்க வந்து ஓனர்ஸ் தான் சொல்லுவோம். ஓனர்ஸ் வந்து கம்பல்சரியாக கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு இல்லை. அவங்க வெறும் இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க கம்பெனியில். அவங்க பாட்டு அவங்க வேறு ஒர்க்கு ஏதாவது பிஸ்னஸ் அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் மேனேஜ் ஃபுல்லாக பண்ணுறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ இதில் இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து பெருசாக ஒன்றும்
ஓனர்ஸ் கிட்ட ரிலேஷன் இருக்காது. ஏன்னா அவங்களாம் தனித்தனியாக தான் இருப்பாங்க. அதனால ஒரு குட் ரிலேஷன் இங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஹை டாக்ஸேஷன். ஸோ ஆப்வியஸ்லி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி இருந்தாவே நிறைய டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிச்சுன்னா ஒரு கான்செப்டே டாக்ஸேஷன் இருக்கும். ஓகே, நிறைய ரூல்ஸ், நிறைய ரெகுலேஷன், கம்பெனி ஆக்ட் 2013 அதுமாரி ஆக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் taxes when compared with other organization. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஓகே, திஸ் இஸ் ஹை taxation. ஸோ இது advantages and disadvantages of joint stock companies. So very important question from examination point of view. Okay, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா யூல் ஹேவ் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். Thank you.